இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிருஷ்ண ஜெயந்தி என்று படைக்க வேண்டிய பொருட்கள், கிருஷ்ணருக்கு விருப்பமான பொருட்கள் என்னென்ன இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிருஷ்ணருக்கு முதல்ல ரொம்ப பிடிச்சது மலர்கள். கிருஷ்ணரின் பொற்பாதங்களுக்கு மலர்களை அர்ப்பணிப்பது உங்களுக்கு அவரது ஆசையை பெற்று அதை சாதாரணமாக சமர்ப்பிக்காமல் 3 அல்லது 6, 9 எண்ணிக்கையில் அர்ப்பணம் செய்ய வேண்டும். பூக்களின் காம்புகள் பகவானை நோக்கும்படி வைக்க வேண்டும். தாம்பூலம் பூ, சந்தனம், மல்லிகை, சம்பா, சாய்வாலா, ஆம்பர் போன்ற நறுமணமுடைய ஊதுபத்திகளை பயன்படுத்தினால் கிருஷ்ணரின் மனம் குளிர்ந்து உங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம். இரண்டாவதாக கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தது துளசி. கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான சில பொருட்கள் என்னவென்று அவரே பகவத்கீதையில் வெளிப்படுத்தி இருப்பார். அதன்படி பார்க்கும்போது தூய துளசி இலை, ஒரு புஷ்பம், ஒரு உத்தரணி தீர்த்தம் ஆகியவை பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. மனம் நிறைந்த பக்தியோடு இவற்றை படைத்தால் கிருஷ்ணர் அதை ஏற்றுக்கொள்வார் என்பது நம்பிக்கை. அதுவும் துளசியை அர்ப்பணம் செய்வதால் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி செல்வம் செழிக்கும் என. மூன்றாவதாக கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தது மயிலிறகு. கிருஷ்ணரின் முக்கிய அடையாளமாக பார்க்கப்படுவது அவரது கிரீடத்தில் இருக்கும் மயிலிறகுதான். கண்ணனை நினைத்து கண்களை மூடினால் நமக்கு தோன்றும் 2 விஷயங்கள் மயிலிறகும் புல்லாங்குழலும் தான். பொதுவாக மயிலிறகு தெய்வீகம் நிறைந்ததாக கருதப்படுகிறது. இந்த மயிலிறகு நேர்மறையான சக்தியை ஈர்த்து கொள்ளும் பண்பு உடையது. கிருஷ்ணருக்கு விருப்பமான இந்த மயிலிறகை பூஜையில் வைத்து வழிபட்டால் பூரண. நான்காவதாக கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தது அவல். குசேலர் அளித்த பிடி அவளுக்காக கிருஷ்ணர் அவருக்கு அளவில்லாத செல்வங்களை அள்ளி என புராணங்கள் சொல்கின்றன. இதனால் கிருஷ்ண ஜெயந்தி என்று வைக்கப்படும் நைவேத்தியங்களில் அவள் மிக முக்கிய இடம் பிடிக்கிறது. கிருஷ்ண ஜெயந்தி என்று வீட்டில் உள்ள அவளை பயன்படுத்தாமல் ஒரு பிடியாவது கடையில் புதிதாக வாங்கி அதை அப்படியோ அல்லது பாயாசமாகவோ படைக்கலாம். இதனை கண்ணனுக்கு படைத்து வீட்டுக்கு அருகே உள்ள குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் இன்னும் புண்ணியம் கிடைக்கும். ஐந்தாவதாக கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்த உணவு லட்டு. கிருஷ்ண ஜெயந்தி என்று நைவேத்தியங்களில் காரங்களை விட இனிப்பு வகைகளே அதிக இடம் பெறும். விநாயகர் மற்றும் கிருஷ்ணர் வழிபாட்டின் போது சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட லட்டு அவசியம் இடம்பெறும். ஆறாவதாக கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்த உணவு வெண்ணெய். வெண்ணெய் ஆன்மாவுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. அந்த ஆன்மாவில் ஒட்டு இருக்கும் கர்மாக்கள் நீக்கப்பட்டு சுத்தமான வெண்ணெயை வெளிப்படுத்தும். அந்த வெண்ணெயை இறைவன் விரும்பி ஏற்றுக்கொள்வார் என்பதே இதன் ஐதீகம். ஒவ்வொரு ஆன்மாவையும் இறைவன் விரும்பி ஏற்றுக்கொள்வதே கண்ணன் வெண்ணெயை திருடி சாப்பிடுவதற்கு பின்னால் இருக்கும் அர்த்தமாகும். நாம் இறைவனிடம் இருந்து விலகி இருந்தாலும் அவர் நம்மை தேடி வந்து திருடி ஏற்றுக்கொள்வார். இதுபோல பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.